பயப்படுகிற காரியம் வந்துச்சுன்னா இயேசு நாமத்துல எதிர்த்துறணும். நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மறுக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் கூட இருக்கிறீர், தேவரனை பாதுகாப்பீர், தேவரனை பராமரிப்பீர், தேவரின் தேவைகளை சந்திப்பீர் நினைச்சோம்னா அடுத்த பக்கத்து கட்டாயம் பண்ணலாம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். சம்பவம் தெரியும். யவீரு தன் மகள் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது இயேசுட்ட வருகிறார். இந்த சம்பவம் இங்கே இருக்கிறான், 41 இருக்கிறது. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். வீட்டுக்கு போகிறார். போகிற வழியில் தான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து தொடரா, தொட்டு சுகமாகிறா. அந்த பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தை நடந்து அப்படி மூவ் பண்ணும் பொழுது யவீர் வீட்டிலேருந்து ஒரு ஆள் வர்றாங்க. போதகரை விட்டுரு, பிள்ளை செத்து போச்சுன்னு சொன்ன உடனே இயேசு வந்து, பரவாயில்லப்பா, வீட்டு வர வந்திருந்தேன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்திருக்கும், வர வழியிலே சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லலை. இயேசு வாயில் இருந்த முதல் வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா மாத்திரை இருக்கிறாரு. பயத்தை ஒரு துளி கொண்டு வந்துடாத, பயப்படுகிறது காரியத்தை கொண்டு வந்துடாத, அவிசுவாசத்தை உள்ள நுழைச்சிடாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு. கர்த்தர் சொல்றார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாரு. கர்த்தர் ஏதாவது அற்புதம் செய்வாராம், பார்ப்போம், இப்போ ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலை. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அவள் ரட்சிக்கப்படுவான்னா பரலோகம் போயிருப்பா அப்படி சொல்லலை. ரட்சிக்கப்படுவான்னா என்ன, டோட்டலாக ரெக்கவர் ஆவாங்கிறாரு. ரட்சிக்கப்படுவான்னா இந்த இடத்துல ரட்சிக்கப்படுவான்னா முற்றிலுமாக சுகமாவா. ஏன்னா தேவனால் கூடும், நான் கூடுன்னு தான் வர்றேன். மரித்து போனா கூட என்னால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். யாருக்கு கூடும்? விசுவாசிக்கிறவர் கூடும். என்னால் கூடும். உன்னுடைய கோஆபரேஷன் இந்த இடத்துல அவசியம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா மாத்திரை இரு. அப்புறம் அப்பொழுதுதான். அவன் விசுவாசம் உள்ளவனா இல்லைன்னா மாற்றம் நடக்காது. தேவனால் கூடுங்க. என்னுடைய பார்ட்டி என்னன்னா, தேவனால் கூடும் என்பதை விசுவாசிக்கணும். இது உற்சாகம் பண்றக்கா சொல்லலை. சரி பயப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்றக்கா சொல்லலை. சில சொல்றாங்க இல்லையா, பயப்படாத அளவுக்கு முயற்சி பண்ணு, ட்ரை பண்ணு. கர்த்தர் பயப்படாதேங்கிறத எப்படி சொல்றாருன்னா கமாண்டா சொல்றாரு, கட்டளையா சொல்றார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இருக்கிறால கவனிங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை என்று சொல்றார், பயப்படாதே அப்படி சொல்றார் என்றால் என்னால் பயப்படாமல் இருக்க முடியும். கர்த்தர் எப்பொழுதுமே எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி பண்ணு சொல்ல மாட்டார். அவருக்கு வந்து தெரியும், என்னால் முடியும் சொல்றார், முடியும். பயப்படாதேன்னு சொல்றார் என்றால் கட்டாயம் பயப்படாமல் இருக்க முடியும். அப்ப சொல்றார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. விசுவாசங்கிற சாய்ஸ். நான் விசுவாசிக்க தெரிந்து கொள்ளுகிறேன், பயப்பட மறுக்கிறேன். பயப்பட மாட்டேன், பயப்பட மறுக்கிறேன். நல்ல காரியம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கெட்ட காரியம் நடந்து விடுமோங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா அதை நான் நிராகரிக்கிறேன், எதுக்கிறேன். இப்போ யவீர் அந்த இடத்துல அழுது புலம்பு கண்ணீர் விட்டு புரண்டு, எனக்கே கெட்டது நடக்குது, கர்த்தர் கரது கைவிட்டாரோ மறந்துட்டாரோ அப்படின்னு புலம்பலாம். புலம்புனா அற்புதம் நடக்காது. ஆண்டவர் அந்த நேரத்தில், அப்போ நீ என்ன கவலைப்பட்டாலும் சரிதான், என்ன சிந்திச்சாலும் சரிதான், நீ பேசாம இரு, நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன்னு சொல்லலை. கர்த்தரால் கூடும். ஆனால் என்னுடைய பார்ட்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் பயப்படக்கூடாது, ஒரு துளி பயத்தை விடக்கூடாது. பாசிட்டிவான முற்போக்கான காரியங்களை மட்டும்தான் விசுவாசிக்கிறோம். வேதம் முழுக்க பாருங்க, 365 முறை வருதுங்கிறாங்க, சிலர் 366ங்கிறாங்க. பயப்படாதேங்கிற வார்த்தை ஒன்று தேவனே சொல்றார், இல்லாட்ட தேவ தூதர்கள் மூலமாக கர்த்தர் சொல்றார். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றார் பயப்படாதேங்கிறார். ஈசாக்கை பார்த்து கர்த்தர் சொல்றார் பயப்படாதேங்கிறார். யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், மோசேயை பார்த்து சொல்லுகிறார், யோசுவா பார்த்து சொல்லுகிறார், கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பயப்படாதங்கிற வார்த்தை ஃபேஸ் பண்றாங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு உயிர்த்தெழுந்த உடனே
அந்த கல்லறைக்கு வந்த அந்த பெண்களை பார்த்து சொல்லுகிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்தும் தேவதூதன் சொல்லுகிறார், பயப்படாதேங்கிற வார்த்தை சொல்லுகிறார். நாம் எந்த நிலையில் ஆவிக்குரியதில் இருந்தாலும் பயப்படும்படியான காரியம் வரும் பொழுது நான் ஒரு தீர்மானம் எடுத்து நான் பயப்பட மறுக்கிறேன், விசுவாசிக்கிறேன் என்று தெரிந்து கொண்டோம் என்றால் கர்த்தர் அந்த சூழ்நிலையில் உதவி செய்வதற்கு வாசல் உண்டாக ஆரம்பிக்கும். பயப்பட மாட்டேன் என்பது ஒரு சாய்ஸ், விசுவாசிக்கிறேன் என்பது ஒரு சாய்ஸ். சிலர் சொல்கிறாங்க, என்னால் விசுவாசிக்க முடியல. எவ்வேறு சொல்லலாம், என்னால் விசுவாசிக்க முடியலைங்க, ஒரு பிள்ளை ஒரே மகன் இருக்கு, ஒரே மக போயிட்டா, நான் எவ்வளோ விசுவாசிக்க ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியலை அப்படி சொல்லலாம். எனக்கு பயம்தான் வருது, பயத்தை தவிர எனக்கு ஒன்றுமே வரமாட்டுக்கு அப்படி சொல்லலாம். அது உண்மையான காரியம் கிடையாது. அது என்னுடைய இயலாமைக்கு நான் பூசுகிற பூச்சு. விசுவாசிக்க முடியும் என்றால் கட்டாயம் முடியும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஆங்கில பைபிளுக்கு ஐ வில் நாட் ஃபியர்ன்னு இருக்கு. ஐ வில் நாட் ஃபியர்னா நான் கட்டாயம் பயப்பட மாட்டேங்கிறான். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் போகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஏன்னா அது மரண இருள், பலதரப்பட்ட காரியங்கள் வருது, பிரச்சனை வருது, போராட்டம் வருது, எனக்கே ஒரு மாதிரி குளம் நடுங்கிறது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் என்று ஒரு சித்தம் கொள்ளுகிறான். அதான் சாய்ஸ் எடுக்கிறது. அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் என்றால் கர்த்தர் அந்த சூழ்நிலை செயல்படுவதற்கு வாசல் உண்டாகும். அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவன் தான் வெற்றியின் பக்கம் போகிறான். அப்படிப்பட்டவன் தான் ஜெயிக்கிறாங்க. அப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, எதிர்மறையான காரியங்களை பற்றி பேசக்கூடாது, அந்த பயப்படுகிற ஆட்களோடு டீல் பண்ணக்கூடாது. விசுவாசத்தை தூண்டிவிடக்கூடிய, பயத்தை நீக்கக்கூடிய மக்களோட பேசணும். பயப்படுகிற காரியம் வந்துச்சுன்னா இயேசு நாமத்தில் எதிர்த்தரணும். நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மறுக்கிறேன், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் கூட இருக்கிறீர், தேவரனை பாதுகாப்பீர், தேவரனை பராமரிப்பீர், தேவரின் தேவைகளை சந்திப்பீர் நினைச்சோம்னா அடுத்த பக்கத்து கட்டாயம் வந்துடலாம்.